ஓம் சக்தி கோயில் ட்ரிப்பு வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓம் நமச்சிவாய. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் வந்து நம்ம திருவண்ணாமலையில் லைன் நின்று நம்ம சிவபெருமானை பார்த்தாச்சு. கரெக்டாக 2:30 மணிக்கு பாருங்கள், நிறையா ஓம் சக்தி கோயில் பஸ்ஸு, சபரிமலை பஸ்ஸஸ் எல்லாமே நிற்கிது. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். சபரிமலை ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்து ஓம் சக்தி அம்மனுடைய ட்ரிப்பு ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஓம் சக்தி கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே, இப்போ பஸ் வரப்போகுது. பஸ் வந்தோடனே அப்படியே வந்து ட்ராவலிங்கில் கண்டினியூ பண்ணலாம். வேறு லெவலில் இருக்க போகுது. நம்ம ஓம் சக்தி கோயில் யாத்திரைக்கு பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணியிருந்த பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லடம் கொங்கு டிரான்ஸ்போர்ட்டில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். சூப்பரான பஸ்ஸு. நம்ம காலேஜ் ஐவிக்கு வந்து அதே பஸ்ஸு, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டியே வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. வேறு லெவல் சூப்பராக லைட் செட்டிங்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம டிரைவர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வண்டி தேவைப்பட்டால் இந்த வண்டியை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வேணால் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன். ஓகே மக்களே, பூஜையை போட்டு ரெடி ஆயாச்சு. வண்டியில் பாருங்கள், வோக்கல் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்களா, வண்டி அங்கே நிற்கிது, பாட்டு இங்கே ஜம்முன்னு கேட்குதா. ஓகே, இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே மக்களே, அப்படியே வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக 9:30 மணிக்கு நம்ம திருப்பூர்லேருந்து எடுத்திருக்கோம். ஆமாங்க, நான் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கரெக்டாக இப்போ 9:30 மணிக்கு நம்ம திருப்பூர்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஆன்மீக பயணத்தில் கலந்துக்குங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வைப் எல்லாமே நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. லைட் செட்டிங் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. பட் ஆனால் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கெல்லாம் சாமி பாட்டுக்கு அந்த மாதிரிலாம் வந்து யாரும் டான்ஸ் எதுவும் ஆடல. ஏன்னா அந்த பஸ்ஸு பயணத்தில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ப்பாங்க, சின்ன இந்த நம்ம மாப்பிள்ளை தம்பி இதெல்லாமே அவங்க வேணால் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. பெரியவங்க யாரும் மோஸ்ட்லி டான்ஸ் ஆடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓம் சக்தி கோயில் ட்ரிப்பு வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே நிறுத்திடுவோம்? டீ குடிக்க நிப்பாட்டிடுவோம். வேறு லெவலில் இப்போ பஸ்ஸு தெரியுமா? பஸ்ஸு வேறு லெவலில் ஃபன்னாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நான் ஸ்டாப் டிரைவிங் தான். ஜாலியாக நல்லா ஃபன்னாக சாமி பாட்டுக்கெலாம் பஜனைலாம் பாடிட்டு இருந்தாங்க. நம்ம கொங்கு பஸ்ஸில் தான் வந்திருந்தோம், பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. இது என்ன லொக்கேஷன் அப்படின்னு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் ஹைவே சேலம் சென்னை ஹைவேல இங்கே முன்னாடி ஒரு சின்ன டோல்கேட் இருக்குது. டோல்கேட்டு அதுக்கிட்ட ஒரு என்ன பேக்கரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிக்காட்டான் கேஃப். அங்கே தான் வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம். நம்ம ஃபேமிலியில் வேறு லெவலில் சாப்பிட்ருக்காங்க, டீ குடிச்சிட்ருக்காங்க. நல்லா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே போயிட்டுருக்காங்க. சூப்பருங்க, வேறு லெவல். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டேட்னா கிறிஸ்மஸ்ஸு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளம்புனவங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா மேல்முருத்தில் நல்லா கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் பேர் வந்து சங்ககிரி வைகுந்தம் டோல்கேட்டுக்கு முன்னாடி தான் இந்த இடம். மக்கள்ஸ், அதிகாலை பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓம் சக்தி கோயில் ட்ரிப்பில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரர் கோயிலோடைய பார்க்கிங்கில் இருக்கும். இந்த பார்க்கிங் பேர் பார்த்திங்கன்னா காந்தி பார்க்கிங்காமா. நல்லா சூப்பராக ஃபெஸ்டாஸ்லாம் பண்ணி நல்லா நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்படியே வந்து அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு போகலாம். திருவண்ணாமலை காந்தி பார்க்கிங்கு கரெக்டாக 2:30 மணிக்கு பாருங்கள், நிறையா
ஓம் சக்தி கோயில் பஸ்ஸு, சபரிமலை பஸ்ஸஸ் எல்லாமே நிற்கிது. நம்ம ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதான். ஓகே மக்களே, அப்படியே ஜாலியாக நம்ம நடந்து காலையில் சூப்பராக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தரிசிக்கிற பண்ணுறக்காக எல்லாம் பார்த்தீங்க நடந்து அணிவகுத்து நடந்து போயிட்டுருக்கோம். ஓம் நம சிவாய. ஓகேங்க மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்ரு நடந்து வந்து நம்ம அண்ணாமலையாருடைய ராஜ கோபுரம் பார்த்தாச்சு. கரெக்டாக ஒரு 2:50க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சிவசிவா, காலையிலே பாருங்களேன், காலையில சொல்ல முடியாது, அதிகாலை ஒரு 3 மணிக்கே பாருங்கள் வைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், இன்னும் கோவில் நடையே ஓப்பன் பண்ணல. கரெக்டாக இப்போ 3 மணி தான் ஆச்சு. இப்போ தரிசனம், அதாவது ஃப்ரீ தரிசனத்துக்கு லைன் பாருங்கள் பார்த்தீங்களா. அதான் ராஜகோபுரம் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து பாருங்களே எவ்வளோ பேர் கொண்டுருக்காங்கன்னு. திருவண்ணாமலையில் எப்பயுமே வந்து 3 மணிலேருந்தே வந்து லைனில் எப்பயுமே இப்படி தான் இருக்குமாம்மா. வேறு லெவலுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மணி கரெக்டாக 3:09 ஆச்சு. மக்கள்ஸ் அதாவது ஃப்ரீ தரிசனம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ராஜகோபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் லைன் இருந்துச்சு. இது பாருங்க, 50 ரூபா தரிசனம், 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுற தரிசனம். கிட்டத்தட்ட ராஜகோபுரம் எங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற கோபுரத்துக்கே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபா தரிசனத்தில் கூட்டம். எப்படி நம்ம சாமி பார்க்க போகிறோங்கிறது தெரில. அப்பா இது வரைக்கும் இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த 50 ரூபா தரிசனத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. 3 மணிக்கு இன்னும் நட திறக்கல பாருங்க. காலையில் கோமாதான் மக்கள்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெளியே கோயிலுக்கு வெளியே இருந்து இப்போ தாங்க உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கோம். செம்ம கூட்டங்க பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ 50 ரூபா லைன்லேயே இவ்வளோ கூட்டம்னா இன்னும் நம்ம அப்போ போக போக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். உள்ளே ஃபோன் நாட் அலோடாமா, எந்த அளவுக்கு நம்ம காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மணி 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம கோயில் பக்கத்தில் வந்து வந்திருக்கோம். உள்ளே தான் வந்து அண்ணாமலையார் வந்து உள்ளே இருக்கார். ஓகே, இப்போ நம்ம வாங்க அப்படியே உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். பாருங்கள், காலையில் கோவில் பேக்கில் இந்த மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம வைப்ரேஷனாக இருக்குது. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் வந்து நம்ம திருவண்ணாமலையில் லைன் நின்று நம்ம சிவபெருமானை பார்த்தாச்சு, அண்ணாமலையாரையும் பார்த்தாச்சு, உண்ணாமலை அம்மனையும் பார்த்தாச்சு. அதுவும் 50 ரூபா டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இங்கே பாருங்க, பின்னாடி தெரிகிற பொது தரிசனத்தில் வந்தோம்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுவும் இப்போ ஸ்கூல் லீவு, எக்ஸாம் லீவில் விட்டுருக்கறனால செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு இன்ச்சு கூட நகரில். இதை இவங்கெல்லாம் சாமி பார்க்குறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மணி ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், அண்ணாமலையாரை பார்த்தாச்சு. நல்லா பாருங்கள், சூப்பராக வந்து இப்போ நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு நல்லா பாருங்கள் வைப்ரேஷனோட போயிட்டுருக்கோம் வேறு லெவலில். ஓகேங்க, அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் பார்த்துருப்போம், இங்கே ஃபுல்லாக லைன் நின்றுருந்தாங்க. அந்த லைன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலேயே உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, எப்படி பிரம்மாண்டமாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அண்ணாமலையோடைய ராஜகோபுரம். அந்த பக்கம் நிறையா கடைகள் எல்லாமே இருக்குது. ஓகே, அந்த பக்கம் நிறையா ஷாப்பிங்ஸ் எல்லாமே இருக்குது, ஷாப்பிங் கடைகள் எல்லாம் இருக்குது. பட் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு நீ நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போகணும். அப்புறம் மருவத்தூரில் போய் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இருமுடி செலுத்தணுமா, அதனால் நம்ம அப்படியே வந்து கிளம்பிடலாம். ஓகேங்களா, அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே அந்த தேர் முட்டி அப்புறம் வேறு ஏதாவது கடைகள் ஷாப்பிங்கெல்லாம் தான் காமிக்கிறேன். ஓகே மக்களே, வாங்க ஃபைனலாக அந்த மெஜஸ்டிக் வியூவை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள்,
அப்படியே ராஜகோபுரம் பின்னாடி திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய மலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே தீபம் ஏற்றி, அதாவது 3ஆம் தேதி ஏற்றுனாங்க. இன்றைக்கி நம்ம 26ஆம் தேதி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மேலே வந்து எதுவும் தெரியல. எப்படி இருக்குது வேறு லெவலில். அப்படியே பாருங்கள் சிவசிவா மந்திரம் அப்படியே பாருங்க மலை. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேர் முட்டி தேர் பாருங்க. தேர் எல்லாமே தேர் ஓடி முடிச்சு நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தேர், அந்த பக்கம் 2 தேர் எல்லாமே இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம பார்க்கிங் போகிற வழி. அப்படி வாங்க நம்ம போவோம். அப்படியே பார்க்கிங் போகிற வழியெல்லாம் பாருங்கள் சூப்பராக. இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகளில் வேறு லெவலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கு. இட்லி வடை. திருவண்ணாமலையில் மோஸ்ட்லி எப்பயுமே வந்து கூட்டம் இருக்கும் மக்கள். பட் இன்றைக்கி ஏன் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று கிறிஸ்மஸ், அதனால் இன்றைக்கி வந்து அடுத்த நாள் லீவ் தான். அதனால் மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டதுனால இந்த கூட்டம். அதுக்கப்புறம் ஓம் சக்தி அம்மன் கூட்டம், ஐயப்ப சுவாமி கூட்டம், அப்புறம் முருகர் சாமி கூட்டம், இந்த பக்தர்கள் கூட்டம். அதனால் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே மக்கள், அப்படியே பாருங்கள் கிளம்பியாச்சு நம்ம அக்காவுடைய பையனோட குட்டி மாப்பிள்ளை. ஹாய் பாருங்க. ஓகே, ஹாய் காமிச்சிரு. ஹாய் ஹாய் காமிச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திருவண்ணாமலையிலேருந்து மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் போகிற வழியில் காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. இட்லி தக்காளி சட்னி. இங்கே ஒரு குரூப் வந்து சமையல் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்த இட்லியை வேறு லெவலில் நம்ம டீம் சாப்பிட்ருக்காங்க. அந்த பக்கம் இப்போ தான் ஒரு பஸ் வந்து எல்லாம் இறங்குறாங்க. ஓகே மக்களை, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுடைய விளாக் வந்து நெக்ஸ்ட் வரும். நாளைக்கு அடுத்த விளாக் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு ஓம் சக்தி கோவில் விளாக் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க.